எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி வச்சு குடிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்காக வச்சுருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு ராகி களி கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வந்து களிக்கு வந்து தண்ணி ஊற்றி ராகி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன். ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். பார்க்கும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. ரொம்ப நேரம் நின்று செஞ்சுட்டு இருந்தேன். கிண்டிக்கிட்டே இருந்தேன், இல்லைனா கட்டி ஆயிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு அளவுக்கு வந்து கூழ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி குக்கரை வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 4-5 விசில் விட்டுருந்தேன். விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன், ஒழுங்காக வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. தண்ணி ஆட்டம் இல்லை, ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து களி வந்து ரெடி பண்ண முடியும். அதனால் வந்து ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதே குக்கரில் வந்து பருப்பு போட்டு வச்சுருந்தேன். பருப்பு வேகட்டும், சிறுகீரை வந்து கடைஞ்சிக்கலாம், களிக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பயுமே காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போவார். இந்த தடவை வந்து இட்லி வந்து தாளித்து கொடுனாரு. அதனால் வந்து அவசரமாக தாளித்து கொடுத்தேன். சாப்பிட்டு அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டார். இந்த பக்கம் வந்து கீரையும் போட்டு நல்லா வேக வச்சு பருப்பையும் வந்து கடைஞ்சி வச்சுட்டேன். களி வந்து எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியில் வந்து தண்ணியில் நனைச்சி எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் மாட்டம் வந்துச்சு. ஆனால் வந்து கையில் வந்து நம்ம களி மாதிரி உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக வரலை. இன்னும் கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கரண்டி மட்டும் எடுத்து கஞ்சியாட்ட கரைச்சி குடிச்சுக்கிட்டேன். கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு பாவக்காய் வத்தல் வச்சுக்கிட்டேன். பெருசாக வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை. காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு 1 மணிக்கு மேலே வந்திருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. மதியம் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன். கூட வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கொடுத்துருந்தாங்க, கொத்தமல்லி சட்னி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கீரை கடைஞ்சதை கொடுத்தேன். அப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்ததே வந்து கரெக்டாக இருந்துச்சு 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு வந்து மீதமாயிருச்சு கொஞ்சம். நைட்டு வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சுருந்தேன். இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால வாரத்துக்கு 2 தடவை வந்து தலை குளிச்சிடுறது. தலையை வந்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து தலை சீவிக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் டைமு. மதிய டைம் பைப்பில் வந்து சூடாக வரும் தண்ணி. அதனால் வந்து பாத்திரம் விளக்க போட்டிருந்தாலும் வந்து விளக்கறதில்ல. ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் விளக்குறது. அப்போவே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சூடாக தான் வரும். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வந்து கேடிவியில் ஒரு நல்ல படம் போட்டிருந்தான். அதை பார்த்துட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பையன் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் எழுந்திரிப்பான். அது வரைக்கும் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பூமுடி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து பூமுடி கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வந்து கொஞ்சம் கீழே வந்து ஹேர் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தா கொஞ்சம் முடி வந்து கீழே அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வால் மாதிரி இல்லாமல். 6 மணிக்கு வந்து கரெக்டாக பையன் எழுந்திரிச்சிட்டான். அவனை வந்து கட்டலில் விட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். சாமிக்கு வந்து தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததும் அவனுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டு பவுடர்லாம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கட்டலில் உட்காந்து விளையாண்டுருந்தான். வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு சட்டையை வந்து மேலே போட்டு விளையாண்டுருந்தான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி ரூமுக்கு போய் தீபம் போட்டுட்டு இருந்தேன். இந்த ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவனை விட மாட்டேன். ஏன்னா வந்து கீழே வந்து ஒயர் கனெக்ஷன் இருக்குது, அதை வந்து இன்னும் அடைக்கலை. அதனாலேயே வந்து இந்த ரூம்குள்ளே விட மாட்டேன். ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து தீபம் போடுறது மட்டும் கூப்பிட்டு வருவேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவனை சேரில் தான் நிற்க வச்சுட்டு இருந்தேன். கீழே விட்டோம் அப்படின்னா வந்து கபோர்டை திறந்து விளையாண்டுருப்பேன். நமக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சேர் மேலேயே தான் நிற்க வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னால் சாமி கும்பிட மாட்டான். அதுவே வந்து பக்கத்து வீட்டில் அவனே வந்து வாண்டடாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டு திண்ணீர் வந்து கீழே வச்சுருப்பாங்க, அவனே வந்து திண்ணீரெல்லாம் பூசிட்டு வந்துடுவான்.
சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே லைட்டும் போட்டு விட்டேன். இனி வந்து நைட்டுக்கு தான் வந்து பண்ணணும். சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 4 மணிக்கே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக வர்றதுக்கு வந்து ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து நைட் ஒரு 8 மணிக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மதியமே ஒரு 3 மணிக்கே வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வந்து பார்த்துருந்தேன். அதனால் வந்து மதியமே வந்து பிணைஞ்சு வச்சுட்டேன். பையனுக்கு வந்து தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். சக்கரவள்ளி கிழங்க வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டுருந்தேன். ஒரு 6-7 விசில் விட்டுருந்தேன். ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அவனும் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். இப்போல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிட்டேன். அவனுக்கு தூங்க போகும்போது மட்டும் ஃபீட் பண்ணுவேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கூடவே வந்து நம்ம பூண்டு அப்புறம் வந்து வேணுங்கிற ஐட்டம் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா எல்லாமே ராவாக போட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கடாயில் வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃப் பண்ணி செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதனால் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். பால் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, காலையில் வாங்கின பால். அதுக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டேன். பையன் வந்து வெளியே போகலான்னு அடம் முடிச்சிட்டு இருந்தான். என்னையும் இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். ரொம்ப உள்ளே வந்து புழுக்கமாக இருந்துச்சு. அதனால் வந்து வெளியே கொஞ்சம் நேரம் வந்து காத்தார உட்காந்துட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. அதனால கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தான். அவன் நடக்கும்போது கொலுசு சவுண்டு தான் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானது தான் வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன். எனக்கே டவுட் ஆயிடுச்சு, ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு கடாய் வச்சு அதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டு வணக்கிட்டு கடைசியில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து கருகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்க வந்து மசிச்சு அது கூட சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கிட்டோம். ஏன்னா வந்து ஸ்வீட் அப்படிங்கிறனால உப்பு கொஞ்சமாக தான் போட்டேன். கடைசியாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே போட்டு கார வச்சுட்டோம். ஏன்னா வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்பாத்திக்கு வந்து ஒரு பெரிய உருண்டையாக வந்து அழுத்தி வச்சுருந்தேன். அது கூடவே வந்து உள்ள சக்கரவள்ளி கிழங்க வந்து ஸ்டஃப் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து அழுத்தி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி அழுத்துறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துப்பாங்க. நான் வந்து பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக வராது. அவரே பண்ணாலும் வந்து ஒவ்வொருக்கா சொதப்பிடும். அதனால் அவர்கிட்ட விட்டுருவேன். நான் வந்து போட்டு மட்டும் எடுத்து கொடுத்துட்ருப்பேன். சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து க்ரீன் கலர் சட்னி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் வந்து சாப்பிட்டதில்லை, எப்படி செய்வாங்கன்னு தெரியாது, பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா வேணும் அப்படின்னாரு. ஆனால் வந்து நான் சந்தையில் வந்து புதினா வாங்கலை, கொத்தமல்லி வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் சட்னி பண்ணுறத. அதுக்கு பதிலாக ஆளுக்கு 2 ஸ்டஃப்டு சப்பாத்தி வச்சுட்டு நார்மல் சப்பாத்தி போட்டு கூட வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிட்டோம். மீதி வந்து நான் தான் உருட்டி கொடுத்தேன். இன்னொன்று வந்து உருட்டி வச்சுருந்தாரு. அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவே வந்து ஓட்டை இல்லாமல் வரணும் அப்படி இப்படின்ட்டு வந்து கத்தியை வச்செல்லாம் எடுத்தார். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஓட்டையாக வந்துருச்சு அப்படின்னா நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். நான் வந்து நார்மலாக சப்பாத்திக்கு வந்து உருட்டி கொடுத்தேன். அவர் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. எனக்கே வந்து ஆச்சரியம், பாரா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்பாத்திக்கு வந்து பிணைஞ்சு வச்சு போட்டது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சப்பாத்திக்கு வந்து பிணைஞ்சு வச்சு போட்டேன் அப்படின்னா வந்து ரொம்ப ரொட்டியாட்டம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பிணைஞ்சு வைப்பேன். இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சதும் எல்லாமே வந்து ஹாலில் எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிட்ருந்தோம். என் பையனுக்கு வந்து சாப்பிட்டு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். அவனுக்கு ஒரு சின்னதாக வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். அவனே எடுத்து சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தான். சப்பாத்தி வந்து சூடுங்கிறதுனால வந்து தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து 2 பேர்த்துக்கு வந்து பரிமாறு அப்படின்னு சொன்னதும் வந்து சப்பாத்தி வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு தோசை ஊற்றி அவனையும் வந்து சாப்பிட வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து பால் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து 2 பேருக்கு வந்து பால் காஃபி வச்சு குடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.